Daily. Taste the Daily. எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்தால் அதிமுகவுடன் கூட்டணி அமையும் மைதா நாகன் சொல்லியிருக்காரு. இல்லை, அவருடைய இது ஆசையாக இருக்கலாம், புரியுதுங்களா? எல்லோரும் ஆசைப்படுவாங்க. அது ஆசையை நம்ம பார்த்தீங்கன்னா நீ அவங்க ஆசைப்படுறத வச்செல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய கருத்து தெளிவாக புதுசாக சொல்லிட்டார். அதனால் இப்போ நோ அலையன்ஸ் வித் பிஜேபி இன் 2026 இன் ஃபியூச்சர் ஆல்சோ. தட் இஸ் அவர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். ஓகே, இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை தான் எங்களோட ஸ்டாண்டு. ஓகே, இல்லைப்பா, ஒரு அது நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா மீடியாவில் கூட நேற்று இப்போ பார்த்தது வச்சு இல்லை நேற்று பார்த்து வச்சு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் இல்லை பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. முதல்ல ஒரு தமிழன் பண்பாடு இல்லையா? அரசியலை எதிர்ப்புகள் இருக்கலாம், புரியுதா? என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு பண்பாடு கருதி எதாக இருந்தாலும் நான் பேசுவேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் கட்சியை என் தலைவர்களை விமர்சனம் பண்ணால் நானும் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன், புரியுதுங்களா? அது வேறு விஷயம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நேற்று பேசிட்டு இருந்தீங்களா ஒன்றா அப்படின்னா அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறதுன்றது ஒரு பண்பாடு இல்லையா? அதுக்காக மூஞ்ச இப்படி வச்சுருக்க முடியாது தானே? எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. எனக்கு புரியுதா? எனக்கு எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் சரி, சிதனா நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்க, நாளைக்கு அவர் போய் சொன்னார்னு வச்சுங்க ஏதாவது ஒரு கருத்து எதிர்கருத்து நல்லா வெளுத்து வாங்கிடுவேன் நான். இது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் கட்சிக்கு அப்படி சிதனா. அதனால் ஒரு பண்பாடு, ஒருத்தரை பார்த்து ஒரு சிரிப்பதற்கு, ஒருத்தரை பார்த்து அளவுலாவதற்கும், ஒரு பார்த்து நலம் விசாரிப்பதற்கும் கொள்கைக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வேற இது வேற. நீங்க சொன்ன மாதிரி அரசியல் நிரந்தர எதிரியும் இல்ல கருத்து நினைச்சு அவர் அண்ணாமலை ஒரு பண்பாடோடு உங்களோட கூட்டணி வரலான்னு வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இல்லைங்க, அதுதான் நம்ம கட்சியத்தை முடிவுங்க. கட்சியத்தை முடிவு பொறுத்தவரையில் அந்த பண்பாடோடு வரும்பொழுது அப்போ என்ன உங்களோட நிலைப்பாடு இருக்கும்? அவர் வந்துடுறாரு, இல்லை ஏன்னா நம்ம எல்லாம் நிரந்தர எதிரி இல்லைனே அப்படின்னு போட்டு கூட்டணி வைக்க வர்றாரு. அதான் வாங்க காபி சாப்பிட்டு போங்க, அப்போ கூட்டணி இல்லைனா மற்றதெல்லாம் கட்சியில் பேசிக்கலாம். ஆனால் இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு தான் சொல்லுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.